சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையம் அருகே உள்ள வைத்தியநாதன் மேம்பாலத்தின் கீழ் கால்நடைகள் வளர்ப்பதால் அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையம் அருகே பார்த்தோம் என்றால் பொதுமக்களுக்கு நடக்கக்கூடிய பாதைகள் முழுவதுமே சமூக விரோதிகள் பார்த்தோம் என்றால் பல்வேறு வாகனங்களை நிறுத்தி வைத்திருப்பதாகவும், மேலும் இந்த கால்நடைகள் முழுவதுமே இந்த சாலையில் கட்டப்பட்டுள்ளதாலும் பொதுமக்களும் மற்றும் நடைபாதை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த பாதிப்புகள் பொறுத்தவரையுமே பொதுமக்கள் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ இந்த சாலை ஃபுல்லாகவே மாட்டு சாணமாக இருக்குது, ஃபுல்லாக கால்நடையாக இருக்குது ஃபுல்லாகவே. இதனால் என்னென்ன பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பிரிட்ஜுக்கு இந்த இடத்த ஆக்கிரமம் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? இது சென்னை மாநகர சம்மந்தப்பட்டதா, அரசுக்கு சம்மந்தப்பட்டதா? இது எதுக்காக இதை வாடகைதாராக விட்டுருக்காங்களா, இல்லை என்ன தாராக விட்டுருக்காங்க? இதனால் ரயில் போக்குவரத்து தண்டையார்பேட்டை ரயில் நிலையத்திலேருந்து நடந்து போகிற மக்களுக்கு அவதூறான பாதிப்பு இருக்குது. சாணங்களும் குப்பைகளும் கூடங்களாக இருக்குது. இதை வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இது அரசு சார்ந்த அதிகாரிகள் இதுக்கான முதல் நடவடிக்கையாக எடுக்கப்படணுன்றது எங்களோட கோரிக்கை. சரி, இப்போ இதனால் என்னென்ன பாதிப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் இரவு நேரங்களில் ட்ரெயின் விட்டு எப்படி நடந்து போவாங்க? வெளிச்சங்கள் கிடையாது, தவறுகள் நடக்குது, சமுதாய சீர்கேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதில் காவல்துறை பாதுகாப்பு கிடையாது. காவல்துறை எந்த ஒரு விஷயத்துக்கும் இதுக்கெல்லாம் பயன்படாது. எங்கே லஞ்சம் தராங்களோ அங்கே தான் போவாங்க காவல்துறை. இதை தான் செயல்பட்டு வராங்க. இந்த ஏரியாவில் தொடர்ந்து இருக்க காவல்துறை எல்லாமே அதிகாரிகள் அப்படி நடந்து வராங்க. இதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. நேர்வழி விசாரணை கூப்பிட்டா ஒப்பிடுதலுக்கு தயாராக இருக்கிறோம். சரிங்களா? எந்த ஒரு புகார்கள் கொடுத்தாலும் அதில் எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்றதான் கேள்வி, காவல்துறையுடைய கேள்வி. அப்போ நாங்கள் யாரை தான் நாட்டுறது? சமுதாய சீர்கேடு யாராவது நடக்கிறது? அரசு எங்களுக்கு உதவுமா உதவாதா? இதே எங்களோட கோரிக்கை. தண்டையார்பேட்டை இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 7 நாட்களில் சீர் பண்ணி சுத்தம் செய்து சீருடை பண்ண வேண்டும்ன்றது எங்களோட கோரிக்கை. அது செய்ய முடியலன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தான் இதுக்கான விளக்கங்களை கொடுத்து எங்களுடைய பார்வையில் சரி பண்ணணுன்றது எங்களோட ப்ரேயர். சார், இப்போ இதுக்கு முன்னால் பற்றி நீங்கள் இதை க்ளீன் பண்ணணும்னு கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஏதாச்சும் மனு கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு கோரிக்கை கிடையாது. ஒரு செய்தித்தாள் நீங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்து தான் நான் முன் வந்திருக்கேன் இதுக்கு கொடுக்கறதுக்கு. இதன் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு என் உயிருக்கு எது ஆபத்தானாலும் இது காவல்துறை சென்னை மாநகராட்சி உட்பட்ட அதிகாரிகள் தான் காரணமாக இருக்க முடியும். சப்போஸ் இவர்களாலேயும் எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு நீதிபதி இந்த அரசு தான் பதில் சொல்லணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை. குப்பை இப்போ கொஞ்ச நாளாக இதெல்லாம் போட்டு ரொம்ப சுகாதார கேடாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நோய் நொடி ஜாஸ்தி வரும்ல. எல்லாமே மூத்திரம் தான். இந்த இருக்குது பாருங்கள், இது எல்லாமே மூத்திரம் தான். அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே நின்று போவாங்க. இப்போ மழை வந்ததுன்னா தண்ணி நிற்கிது அப்படியே ஃபுல்லாகவே. இப்போ கால் நகத்துலலாம் அந்த அழுக்கு தண்ணி போகும். குழந்தைங்க ஒரு நாளைக்கு 2000 to 5000 பேர் வரைக்கும் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுற பயணியே இருக்காங்க. அவங்களுக்குலாம் நோய் நொடி கண்டிப்பாக வரதானே செய்யும். நாய் முக்கியமாக பயங்கரமாக விரட்டுது. இங்கே 2 வீலர்லாம் அப்படி வர முடியல, போக முடியல. ரொம்ப உயிர் பயத்தோடு வரா மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. நாய் பிரச்சனை இப்போ புதுசாக இருக்குது. ஒரு 6-7 நாய்ங்க நிற்கிது. என்னோடய அண்ணி 7 மணி போல் வருவாங்க. அவங்கள கூப்பிட்றதுக்கு வரும்போது ரொம்ப பயத்தோடு தான் வர மாதிரி இருக்குது. குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமே அப்புறப்படுத்த வேண்டும் எனவும், மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான வழியாக இந்த பாதையை மாற்ற வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.